புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல் 4 பாசுரங்கள் என்ன செய்கின்றால், இந்த நோன்பினை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி அனுசரிப்பது, நமக்கு என்ன தேவை என்கின்ற பிரார்த்தனையோடு ஆரம்பித்த கோதை நாச்சியார் இன்றைய தினம் ஒரு சிந்தனை வருகின்றது அவளுக்கு. இன்னும் ஒரு 26 நாள் போகணும் இந்த நோன்பிற்கு. எந்த தடையும் வந்துவிடக்கூடாது. அப்போ தடை விலகுவதற்கான ஒரு பாசுரமாக இன்றைய 5ஆம் தினத்து பாசுரத்தை அமைத்திருக்கின்றாள். நாம் எந்த காரியத்தை தொடங்கும் பொழுதும் அந்த காரிய தடையில்லாமல் நடைபெறுவதற்காக இந்த பாசுரத்தை சேவித்தோமானால் அத்துணை காரிய தடைகளும் விலகும். அப்படிப்பட்ட பாசுரம்தான் இன்றைய 5ஆம் தின பாசுரம். மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை என்று ஆரம்பிக்கின்றார். யார் மாயன்? பிறந்த உடனே ராமாவதாரத்தை நம்ம பார்த்தோம். மனிதனாக பிறந்து அத்துணை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எந்த இடத்திலும் தான் இறைவன் என்று காட்டிக்கொள்ளாத அவதாரமாக ராமாவதாரம் இருந்தது. ஆனால் கிருஷ்ணாவதாரம் பிறந்தவுடன் மாயம். என்ன செய்கிறான்? சிறைச்சாலையில் பிறக்கின்றான். பிறந்தவுடன் 4 கரங்களோடு பிறக்கின்றான். சங்கு சக்கர கதாபாணியாக பிறக்கின்ற கண்ணனை பார்த்து அம்மா தேவகி பயந்து, பா நீ உன்னை சாதாரண உருவமாக மாற்றிக்கொள் என்றவுடன் சாதாரண சின்ன குழந்தையாக தன்னை மாற்றிக்கொண்டு மாயம் செய்கின்றான். அது மட்டுமா, பிறக்கும் பொழுதே அந்த கம்சனுடைய சிறைச்சாலையில் அத்தனை பேரும் தூங்க வைத்து நினைவில்லாமல் செய்கின்ற மாயம் புரிந்தான். அடுத்து அங்கிருந்து கிளம்பி மதுராவிலிருந்து கோகுலத்திற்கு வருகின்ற மாயத்தையும் புரிந்தவன்தான் கண்ணன். பிறக்கும் பொழுதே மாயம் புரிந்தவன் அவனேதான் மாயன். இந்த பாசுரத்திலே கண்ணனை நமக்கு அடையாளம் காட்டுகின்ற பாசுரம். மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை. அடுத்து தூய பெருநீர் யமுனை துறைவனை. என்ன செஞ்சான்? பிறந்த உடனே யமுனையை கடந்து கோகுலத்துக்கு செல்கின்றான். சரி, அதனால் அவன் யமுனை துறைவன். அது என்ன தூய பெருநீர் யமுனை? அப்போ தூய்மை இல்லாத ஒரு நதி ஏதேனும் இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. எப்படி? கோதாவரின்னு ஒரு நதி இருக்கு. ராமாவதாரத்தில் சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போகின்றான். தூக்கி கொண்டு போகும்பொழுது சீதா கதறிண்டு போகிறா. அப்போ கோதாவரி நதியை பார்த்து கைகூப்பி சொல்கின்றாள், என்னை ராமன் தேடி வருவான், வரும்பொழுது இந்த மார்க்கமாகத்தான் ராவணன் தூக்கி கொண்டு போனான் என்று சொல் கோதாவரி தாயே என்று பிரார்த்தனை செய்கின்றான். அதே மாதிரி ராவணன் சென்றவுடன் ராமன் தேடிக்கொண்டு வரும்பொழுது கோதாவரியை பார்த்து கைகூப்பி கேட்கின்றான், நீ என் சீதையை பார்த்தாயா? யாராவது தூக்கி கொண்டு சென்றதை பார்த்தாயா என்று கேட்டால், ராவணன் மீது இருந்த பயத்தால் அந்த கோதாவரி நதி இருக்கு இல்லையா, ஒரு சிறு அலை கூட அடிக்காமல் இருந்ததால் அதனால் அது அபவாதத்தை தேடிக்கொண்டது. அதனால் யமுனை அப்படி இல்லையா, கம்சனுக்கு பயந்து எதுவும் செய்யாமல் இல்லை. கண்ணன் அவதரித்தவுடன் அவன் அக்கறை செல்வதற்காக அழகாக வழிவிட்டு வசுதேவருடைய இடுப்பளவுக்கு தன்னுடைய நீரோட்டத்தை குறைத்து கொண்டு வழிவிட்டதால் அது தூய பெருநீர் ஆனது. சரி, எப்போ இந்த கோதாவரி புண்ணிய நதியானது? பூமி பிராட்டிக்கு ஒரு வருத்தமாக, என்னுடைய மற்ற குழந்தைகள்லாம் கங்கை, காவேரி, கிருஷ்ணா எல்லாம் நல்ல புண்ணிய நதின்னு பேர் எடுத்திருக்கும் பொழுது இந்த குழந்தை மட்டும் இப்படி ஒரு அபவாதத்தை தேடிக்கொண்டதே, இதை எப்படி போக்குவதுன்னு நினச்சாலாம். அதனால தான் இந்த ஆண்டாள் அவதரித்து தனக்கு கோதைன்னு பேரை சூட்டி கொண்டாள். எப்போ பூமி பிராட்டியே அந்த கோதைன்னு சூட்டி கொண்டதால்தான் கோதாவரி நதி புண்ணிய நதியாக ஆனது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள்.
பூமி பிராட்டி கோதாவரிக்கு ஏற்பட்ட அபவாதத்தை அந்த பெயரை சூட்டி கொண்டு நீக்கினாள். ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கை, ஆயர் குலத்திற்கு அணிவிளக்காக தோன்றியவன் யார்? ஆயர் குலம் இன்றும் நாமெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றவர் விளங்குமாறு செய்தவன் அந்த கண்ணன். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, உயர்ந்த குலமான ஆயர் குலத்திலே தோன்றியவன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தேவகி பிராட்டியினுடைய பெயர் விளங்க அவளுடைய வயிற்றிலே உதித்த தாமோதரன். இதுவரை கிருஷ்ணனை சொன்னாள். சரி, அவனுக்கு நாம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒத்தன் நம்முடைய தோன்றியிருக்கின்றான், அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. என்ன நடக்குமா? அவனை தூய்மையாக சென்று சேவிக்க வேண்டும். தூய்மைன்னா என்ன? ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். நீராடி நீராடி ஒன்று குளித்து சுத்தமாக போகணும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா அது தூய்மை இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? ராமன் வனவாசத்துக்கு வரான். ஆஹா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, வனவாசம் கிடைத்து விட்டதே என்று கண்களில் நீர் பெருகி ஓடி வராங்குகன். எப்படி இருந்துதான் அவனை பார்த்தா, ஊற்றமே மிக ஊனொடு மீன்நுகர் நாற்றம் மேய நகையில் முகத்தினான் சீற்றம் இன்றியும் தீயழ நோக்குவான் கூற்றம் அஞ்சக் குமரும் குரலினான் என்று கம்பன் குகனை பற்றி சொல்லுகின்றார். அப்படியே உடம்புலெல்லாம் மீன் வாசனை அடிக்குதான், வாயெல்லாம் சரியாக அலம்பாமல்லாம் வந்தானா. ஆனால் அவன் எப்படி இருந்தான்? அந்த ராமன் பேரில் பாசத்தோடு ஓடி வந்தானான். தாயினும் நல்லான்னு இலக்குவன் சொல்லுவதாக கம்பன் அமைத்திருப்பான். அந்த பக்தி தான் தூய்மை. குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம், மனசில் பக்தி இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் பக்தியோடு இருந்தால் நாம் எப்படி இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். அந்த தூய்மையை இங்கே ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்றாள். அவள் தூயோமாய் என்று சொல்வது வெளி வேடத்தை அல்ல, உள்ளிருக்கும் பக்தியை. இறைவன் இருக்கின்ற இடம் எப்படி வீடனன் ராமன் இருக்கின்ற இடம் நோக்கி சரணாகதி செய்தானோ, அப்படி நாம் இறைவன் இருக்கின்ற இடம் நோக்கி சென்று அவனுடைய பாதத்திலே தூமலர் தூவி தொழுது தூய்மையான மலர்களை கொண்டு அவனை தொழ வேண்டும். அது என்ன சார் தூமலர்? எது தூய்மையான மலர்? சில மலர்லாம் இருக்கும், பறிக்கும் பொழுது அடியார்களுடைய கையை குத்திடும். அப்படிப்பட்ட மலர் இல்லாமல் பாகவதர்களுக்கு எந்த துன்பமும் தராத தூமலரை தூவி அவனை மனதினால் சிந்திக்க வேண்டும். வாய் மட்டும் ராமா 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 சொன்னால் போதாது, மனதோடு சிந்திக்கும் பொழுது என்ன செய்வானா? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நாம் எந்தெல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகள்னு சொல்கிறோமோ அவனை மனதினால் சிந்தித்து பாடினால் நம்முடைய கர்ம வினைகள் எப்படி ஒரு பஞ்சை கொண்டு போய் தீயில வச்சா பொசுங்கி போயிடுமோ அப்படி தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று நமக்கு அத்துணை தடைகளையும் நீக்கி இறைவனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் பாசுரமாக இன்றைய 5ஆம் நாள் பாசுரம் அமைகின்றது.